நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் எப்படி நட்சத்திரம் முக்கியமோ அதே மாதிரி நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் பேரில் ஒரு பத்திரம் இருக்குது, நீங்கள் தான் வீடு கட்டுறீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். இங்கே வந்து கணவனுக்கு பார்க்குறதா, சம்சாரத்துக்கு பார்க்குறதா, அப்பனுக்கு பார்க்குறதா, பிள்ளைக்கு பார்க்குறதா, நிறைய பக்கம் நான் வாஸ்து பார்க்க போகிற இடத்துல நம்மளை கொன்று எடுத்துடுறாங்க. தெரியாதனமாக நம்ம பேசுகிறப்பயே சொல்லிவிடுறோம், நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க. நான் எல்லாமே பார்ப்பேன். பிரசன்னம் பார்ப்பேன், அடுத்து திசை காட்டும் கருவி வச்சு பார்ப்பேன், அடுத்து உங்கள் ஜாதகத்தை பார்ப்பேன், அடுத்தது வந்து கட்டடத்தை வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்ப்பேன். இப்படியெல்லாம் பார்த்து பலது சொன்னோன்னே அவங்க போன இந்த ஜாதகத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டோம்ல ஒரு வார்த்தை. அது எதுக்கு பார்க்குறோம்னா, அந்த கட்டடத்துடைய ஓனர் ரெக்கார்டு யார், அந்த ரெக்கார்டோட ஓனரோட ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் அவருடைய கிரகங்கள் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதோ அந்த கிரகத்தை எடுத்து, அதாவது மெயினாக தலைவாசல் வைக்கிறதுக்கு சந்திரன், புதன், குரு, இதுதான். இந்த 3 கிரகங்களில் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதோ அந்த கிரகங்கள் எடுத்து இந்த வீட்டுக்கு தலைவாசலை வச்சு உள்ளே போகிறதுக்காக நான் எடுக்கிறது. ஆனால் அங்கே போன உடனே, சார் பத்திரம் என் பேரில் தான் இருக்குது, என் பையன் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு என் பையனுக்கு தான் வீடு, என் பையன் ஜாதகத்தையும் பாருங்கன்னா, இது எப்படி பார்க்குறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரெக்கார்டில் இவர் பேரில் இருக்குது, என் பையன் 20 வருஷம் கழிச்சு வர்றாங்களா, 20 வருஷம் கழிச்சு ஒரு கொத்தனாருக்கு ஒரு 50,000 செலவு பண்ணி வீட்டை இடித்து தலைவாசல் மாற்றி வைக்க வேண்டியதானே. அப்புறம் நான் தாங்க சம்பாதிக்கிறேன். இவர் ரஜினி சொன்ன மாதிரி மாப்பிள்ளை நான் தாங்க, என் சட்டை வேட்டியெல்லாம் வந்து இவருதுங்க அப்படிங்கிற கதை மாதிரி. நான் மாப்பிள்ளை அவரு தான், ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை வேட்டி மட்டும் என்னது அப்படிங்கிறாங்களே, அந்த கதை மாதிரி. இங்கே பத்திரமெல்லாம் என் பேரில் தாங்க இருக்குது, ஆனால் என் சம்சாரம் தாங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகுது, அதன் மூலமாக தாங்க செயல்படுது. சம்சாரம் வேலைக்கு போகுதுன்னா சம்சாரம் நீ இப்போ ரெக்கார்டு கையெழுத்து போடாமல் சம்சாரம் வித்துற முடியுமா? எந்த பத்திரமாக இருந்தாலும் அவன் ஒன்றுக்கு ஆகாதவனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நாய் அதனோட எல்லைக்கு போனோம்னா அது நம்மளை பார்த்து முறைக்குது. அப்போ என்ன அர்த்தம், அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா அதுக்கு வலிமை அதிகம். அப்புறம் பத்திரம் அப்படிங்கிறது யார் பேரில் இருக்குதோ அவங்களுடைய ஜாதகத்தை தான் நம்ம மென்ஷனை எடுத்துக்கணும்.